படத்தோட கதை 2029ல் ஆரம்பிக்குது. இப்போ உலகத்துல புதுசா எந்த மியூட்டன்ட்டும் பொறக்கல. ஆல்ரெடி இருந்த எல்லா மியூட்டன்ட்ஸும், அதாவது எல்லா எக்ஸ்மென்ஸும் இறந்துட்டாங்க. இப்போ உயிரோட இருக்கிறது லோகனும் புரொஃபசர் சார்லஸும் மட்டும்தான். லோகனுக்கும் இப்போ வயசாயிடுச்சு. அவருக்கு அவரோட பவர் குறைஞ்சிட்டே வருது. அதாவது அவருக்கு இருக்கிற ஹீலிங் பவர் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்புக்குள்ளேருந்து வர்ற ஆடம்சியம் மெட்டல் அதுவே அவருக்கு ஒரு விஷமாக மாறிடுச்சு. இப்படி லோகன் கடைசி கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. லோகன் இப்போ ஒரு கார் டிரைவராக வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோ பார்டரில் ஒரு இடத்துல ப்ரொஃபஸர் சேவியரை பாதுகாப்பாக வச்சிட்ருக்காரு. லோகனுக்கு ப்ரொஃபஸர் சேவியரை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதுக்காக ஒரு போட் வாங்கி கடலுக்கு நடுவில் அமைதியாக வாழணும். அதுதான் லோகனோட ஆசை. இப்போ தான் லோகன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருது. அது என்னன்னா, கேப்ரியலா அப்படிங்கிற ஒரு லேடி லாரா அப்படிங்கிற 11 வயசு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்து லோகன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. அது என்ன ஹெல்ப்னா, இந்த லாராவை ஈடன் அப்படிங்கிற புது மியூட்டன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக ஹெல்ப் கேட்குறான். ஆனால் லோகன் மறுக்கிறாரு. ஆனால் வில்லன் குரூப் கேப்ரியலாவை கொன்னுட்டு லாராவை துரத்துறாங்க. இதை பார்த்த லோகன் லாரா அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது, லாரா சாதாரண பொண்ணு இல்லை, அவள் லோகனோட டிஎன்ஏ வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு க்ளோன். அதாவது லாராவும் ஒரு மியூட்டன்ட் தான். அவளுக்கும் லோகன் மாதிரியே பவர் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட லோகன் லாராக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லோகன், லாரா, ப்ரொஃபஸர் சார்லஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஈடன் அப்படிங்கிற இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போகிற வழியில் வில்லன் குரூப் அனுப்பின X-24 அப்படிங்கிற மியூட்டன்ட் இவங்க கூட வந்து சண்டை போடுது. அந்த சண்டையில் ப்ரொஃபஸர் சார்லஸ் இறந்து போயிடுறாரு. இதனால் லோகன் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் லாராவை கூட்டிகிட்டு அந்த ஈடன் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற புது மியூட்டன்ஸோட லாராவை சேர்த்துறாரு. ஆனால் அங்கேயும் வந்த வில்லன் குரூப் கூடவே X-24ம் வந்து லோகனை அட்டாக் பண்ணுது. இதனால் லோகன் ஒரு ஸ்பெஷல் மருந்தை ஊசி மூலமாக ஏற்றிட்டு அந்த X-24 கூட சண்டை போடுறாரு. சண்டை போட போட அவரோட பவர் குறைஞ்சி X-24 லோகனை கடுமையாக அட்டாக் பண்ணுது. இதனால் லோகன் இறக்குற நிலைமைக்கு போயிடுறாரு. அந்த சமயத்தில் லாரா ஒரு ஆடம்சியம் புல்லட்டால் அந்த X-24 சுட அந்த X-24 அங்கேயே இறந்து போயிடுது. ஆனால் லோகனை காப்பாற்ற முடியலை. லோகனும் லாரா மடியில் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற புது மியூட்டன்ஸும் லாராவும் சேர்ந்து லோகனை அங்கேயே புதைக்கிறாங்க. சிலுவையை எக்ஸ் சிம்பிளில் புதைச்ச இடத்துல வைக்கிறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இதுதான் இந்த படத்தோட முழு கதை. லோகன் எப்படி தன்னோட கடைசி காலகட்டத்தை வாழ்கிறாரு, ப்ரொஃபஸர் சேவியரை எப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு, இதுக்கு இடையில வந்த லாராவை எப்படி அந்த புது மியூட்டன்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாரு, லோகனோட முடிவு என்ன, அதுதான் இந்த படத்தோட முழு கதை. உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பை கைஸ்.